மீண்டும் திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் என்று கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இரைச்சல்குளம் பகுதியில் மதசார்பற்ற கூட்டணியின் செயல்வீரர் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கலந்து கொண்டு திமுக வேட்பாளர் மகேஷுக்கு ஆதரவாக சிறப்புரையாற்றினார். அப்போது மீண்டும் திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் என்று கூறினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளையும் வெற்றி பெற கூட்டணி கட்சியினர்கள் உழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வெற்றி வேட்பாளர் அண்ணன் மகேஷ் அவர்களை நாம் வெற்றி பெற செய்து கன்னியாகுமரியை பொறுத்தவரைக்கும் ஒன்றில் 6ஐயும் நாம் வென்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாட்சி தொடர நாம் எல்லாரும் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த கூட்டத்தில் நான் எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன். அதாவது இன்னைக்கு உடைய கூட்டத்தில் இவ்வளவு கூட்டங்கள் இருந்திருக்கிறார். நாம் எவ்வளவு எழுச்சியாக இருக்கிறோம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். இதை நாம் இன்றோடு முடித்து விடாமல் 23ஆம் தேதி வரைக்கும் நாம் இதே வேகத்தோடு, இதே உற்சாகத்தோடு, இதே ஒற்றுமையோடு நம்ம செயல்பட்டு நம்ம மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் மேசவர்களுக்கு வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது மாநில முதலமைச்சர் திரு அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வந்திருக்கும் எல்லாருக்கும் நன்றிகளையும் அண்ணன் மகேஷ் அவர்கள் வாக்குகளை தெரிவித்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.